இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன். என்ன சீக்ரெட் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு அடிப்பட்ட காயம் தழும்பாக மாறாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்றது தான் அந்த சீக்ரெட். டே டு டே லைஃப்பில் நமக்கு நிறைய விதத்தில் காயம் ஏற்படும். அது ஒரு குழந்தை கீழே விழுந்து அடிபடுறதுனால ஏற்படுற சிராய்ப்பு காயமாக இருக்கலாம். இல்லை நமக்காக காலையில் அம்மா அவசர அவசரமாக சமைச்சிட்டு இருக்கப்ப தெரியாமல் கையை கட் பண்ணிக்கிட்டதுனால வர ரத்தமாக இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டரில் ஆயின்மெண்ட் வந்து அப்ளை பண்ணலாம். முக்கியமாக அடிப்பட்ட காயத்துலேருந்து ரத்தம் வருது அப்படின்னா நம்ம கேலண்டுலா யூஸ் பண்ணலாம். கேலண்டுலா அந்த அடிப்பட்ட காயம் ஸ்கார் ஆகாமல் தழும்பு ஆகாமல் கம்ப்ளீட்டாக ப்ரிவென்ட் பண்ணும். கேலண்டுலா ஒரு ஆன்டிசெப்டிக் க்ரீம் கூட. ஸோ உங்களுக்கு காயம் பட்டுச்சு அப்படின்னா அது செப்டிக் ஆகிறதையும் ஃபர்தராக உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். இதுவே காயம் பட்டுருச்சு ஆனால் அதுலேருந்து ரத்தம் வரல, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எங்கேயாவது போய் இடிச்சுக்கிறோம் அப்படின்னா அது வீக்கமாயிருது, இல்லைனா ரத்தக்கட்டு மாதிரி ஆகிருச்சு, அதுலேருந்து ரத்தம் எதுவும் வெளியில் வரல அப்படின்னா நம்ம அதுக்கு ஆர்னிகா ஆயின்மெண்ட்டு யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஏதாவது தீக்காயங்கள் பட்டிருக்கு அப்படின்னா அந்த தீக்காயங்களுக்கு மேலே நம்ம வந்துட்டு கென்தாரிஸ் ஆயின்மெண்ட் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் வெளியில் ஆயின்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்டர்னலாக ஒரு ஹோமியோபதி மெடிசன் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹோமியோபதி டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுக்கணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசளவுலேயும் ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க, ஏதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோமியோபதி டாக்டரை போயிட்டு பாருங்கள்.